தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of our Lord. இந்த புதிய மாதத்திலே உங்க வீடுகளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். In this new month we are very delighted to meet you all at your house. இந்த ரிவைவல் ஃபார் ஏசியா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். Like we know that you are continually informing about this Revival for Asia program to your friends. உங்களுடைய அன்பான விசாரிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். We are very thankful for all your care and love towards us. தேவன் உங்களையும் நடத்துவாராக. May the Lord lead you as well. உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. May the Lord continue to lead you well. இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Let us go into the word of the Lord. சங்கீதம் 48வது அதிகாரம் Psalm number 48, 14வது வசனம். verse 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். For this God is our God forever and ever. He will be our guide even to the end. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? Like, how is our God? மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். He is a God who leads us till the death. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது When you read Isaiah chapter 58, 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. verse 11 says like this. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார் என்பதாக. The Lord will guide you always. நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். Right? We have a God who will lead us forever. கடந்த மாதம் முழுவதும் நடத்தின அதே தேவன் இந்த புதிய மாதத்திலே உங்களை நடத்துவதாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். The Lord who led us in the past month, He is there to lead us even in this new month. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வாழ்நாள் வரைக்கும் வழி நடத்த முடியும். A father can lead a child only till his lifetime. கணவன் தன்னுடைய ஆயுஷ் நாட்கள் வரைக்கும் மனைவியை வழி நடத்த முடியும். Like husband can lead a wife till his lifetime. ஆனால் மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவதற்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்கிறார். Till the end of your life, it is only God who can lead you well. மரணத்துக்கு பின்பதாக ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. அதற்கு நேராகவும் வழி நடத்துகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். Our God is also a God who will lead you even after death. There is a life called eternal life. He will lead you there as well. இந்த உலகத்தினுடைய பயணத்துல, In this journey of this life, நாம் அநேக இன்னல்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். we are going through a lot of troubles and temptations. அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். We are already released from our bondages. அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நம்மைத்தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தி வருகிறார். As the Lord has taken away all of our bondages and He is leading us towards this eternal path. உலகத்திலே நமக்கு சில உபத்திரவங்கள் இருக்கிறது. Yes, there are troubles in this world. நாம் அநேக காரியத்தில் தவறுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். Many times we fall short. அறிவு பெருந்த வல்லுநர்கள் கூட சில காரியத்தில் தவறுறாங்க. Even a very intellectual people also, they fail in certain areas. விஞ்ஞானிகள் கூட சில காரியத்தில் தவறுறாங்க. Even scientists, they fail in certain areas. மருத்துவ துறையிலும் சில தவறுகள் நடக்கிறது. There are some fallacies that happens even at the medical field as well. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில தவறுகள் நடக்கிறது சகஜமான ஒன்றாக இருக்கிறது. It's very casual and it's very easy for people to make mistakes. ஆனா வழி தப்புதல் இருந்து அந்த தவறுகள் இருந்து நம்மை திருத்திக் கொள்வதற்கு தேவன் நம்மை வழி நடத்துவராக இருக்கிறார். But do you know here is a God who will rectify all your mistakes and He will make you to come back again. நீங்க யாத்ராகம புத்தகத்தை படிக்கும் பொழுது, when you read the book of Exodus, 13ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க தொடர்ந்து படிக்கும் பொழுது, when you read Exodus from 13 onwards, அவ வனாந்தரத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, they started to travel in the wilderness. இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். The Lord was like a pillar of cloud and also like a fire. He was leading them. அந்த வனாந்தரத்திலே, in that wilderness, இரவு நேரத்துல கொடிய விஷம் நிறைந்த ஜந்துக்கள் இருக்கிறது. There would have been a lot of poisonous, venomous things would have been there in the wilderness. அவைகள் என்று பாதுகாக்கிற அக்கினி ஜுவாலையாக இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். But the Lord was like a fire. He was like protecting these people from all those. இன்றைக்கும் இந்த உலகத்துல விஷத்தை கக்குகிற நாவுகளுடைய அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க. Even today there are a lot of venomous people are there. சர்ப்பத்தை விட கொடிதான நாவுகள் இருந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. Today people who are even poisonous than a venomous snake. அவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, like in order to escape from all those, இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல, like in this dark days, இருள் சூழ்ந்த இந்த வனாந்தர பயணத்துல, in this world that is filled with darkness, அக்கினி ஸ்தம்பமாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். Do you know the Lord who is like
a fire and he is with us. பட்சிக்கிற அக்கினியாக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். He is like a consuming fire who will always guide us. எதற்காக? Why? நம்மை வழி நடத்துவதற்காக. In order to lead us. நாம் பயந்து போகாதபடிக்கு. Like that we will not be worried about anything. பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்து நம்மை In பாதுகாக்கிறார். the morning is like a pillar of cloud. பகலிலும் பலவிதமான போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது. Like yes, even in the morning we have so much of process. இன்றைக்கு பார்த்தீங்க என்று சொன்னா, When you look at today's, பகலில in the daytime, பலவிதமான நம்ம கண்களுக்கு தெரியாத பலவித வஞ்சகமான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. some of the things even if you do not know, there are some deceiving things are happening. இந்த வனாந்தர பயணத்துல Like even in that wilderness journey, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு like for the Israelites, பார்வோன் தங்களை குறைத்து கொண்டு வருவது ஆரம்பத்துல தெரியல. like the people did not know that Pharaoh is chasing them after. சமீபமாய் வரும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரியுது. Only Pharaoh drew near, they got to know that Pharaoh is chasing them. அந்த நேரத்துல அவர்கள் திகைத்து போறதை நாம் பார்க்கிறோம். At the time they are kind of bewildered. அந்த நேரத்துல அவங்க திகைத்து போறாங்க. They kind of astonished, they shocked. மோசேயின் இடத்துல போய் அவர்கள் முறையிடுறாங்க. They went and complained to Moses. எகிப்தில் கல்லறை இல்லை என்று சொல்லி எங்களை இங்க மட்டும் அழைத்து வந்த. They were asking like, is that we do not have any graves in Egypt that you brought us here? நாங்க எகிப்திலே மரித்திருப்போமே. We would have died in Egypt itself. அங்க கல்லறை இல்லைன்னு சொல்லி நீங்க கானாந்தர சரித்து கொண்டு வர. Is it that we do not have a graveyard over there, that's why you have brought us here to die? அப்போ அந்த சத்துரு நெருக்கி வரும் பொழுதுதான் இந்த ஜனத்தினுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. Only when this Pharaoh and the army were chasing them near, they saw these issues. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசானவன் கூட, like even today in this world, the devils, நம்மை பின்பற்றி வருகிறதை ஆரம்ப தேவ பிள்ளைகளுக்கு தெரியவதில்லை. many of time people are not aware that the devil is chasing them after. ஏன் அவர்களுக்கு தெரிவதில்லை? Why they do not know about it? தேவனுடைய அரவணைப்புக்குள்ள அவங்க இல்ல. Because they are not under the shelter of God. தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள அவங்க இல்ல. They are not living their life under the light of God. தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த பாதுகாப்பு கவசத்துக்குள்ள அவங்க இல்ல. They are not under the sheltering arms of God. இரவுல மட்டும் பாதுகாக்கல அவரு. He is not a God who only protected them at the night. பகலிலே அந்த அடிக்கிற அந்த வெயிலின் கொடூரத்திலிருந்து அவங்களை பாதுகாத்தார். The Lord who protected them even from the scorching sun. அப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாகி இருக்கிறார். He is such a God who is present amongst us. நீங்க 2020ல பாருங்க, கொரோனா வந்துச்சு பாருங்க. In 2020, like when COVID hit, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பாதுகாக்க முடியல. like you have seen it, right? You had seen it, right? Your wife could not protect her husband. கணவன் பிள்ளைகளை பாதுகாக்க முடியல. The husband could not protect the child. அந்த நோய்க்கு தப்புவிச்சு அவங்களை வழி நடத்த முடியல. Like nobody was able to protect one another from this. அரசாங்கம் தேசத்தின் ஜனங்களை நோயினுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களை வழி நடத்த தெரியல. Even the countries were kind of puzzled how to solve this issue and how to heal the people from this sickness. எப்பேற்பட்ட வல்லமை புரிந்த நாடுகளும் கூட அந்த நாட்களில் திகைத்ததை நாம் பார்த்தோமே. How much ever a big nation, they are kind of like shocked and bewildered to think what to do next step. ஏன் அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்தது? Why there was a problem such this? தேசங்கள் ஏன் திகைத்து போயிற்று? Why the nations are bewildered? ஏனென்றால் சடுதியாய் வந்தபடியினாலே. Because this was a problem that suddenly hit on them. அவர்களுடைய பார்வைக்கு அது சடுதியாய் தோன்றிற்று. Since it was like very quick and it hit on them. ஆனா ஆரம்பத்தில் அது சிறிதாக துவங்கும் பொழுது அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளல. Like because it started as in a small area and then it grew bigger. பின்மாற்றத்தின் ஆவியும் ஜனங்களை உடனே பிடித்து விடுவதில்லை. Like you also see the apostasy is also does not come immediately. பார்வோன் பின்மாற்றத்தின் ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறார். Pharaoh is also like symbolism of apostasy. தேவன் ஜனங்களை வழிநடத்தத்தான் அழைத்து வந்திருக்கிறார். The Lord brought them to lead them forward. கானான் தேசத்திலே ஜனங்களை கொண்டு சேர்க்க வேண்டும். The Lord wanted to take these people to Canaan. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே என்னுடைய ஜனங்கள் இளைப்பாற வேண்டும் என்று விரும்பினார். The Lord wanted them to give them rest in the land flowing milk and honey. ஆனா பார்வோனோ, but Pharaoh, அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பதை விரும்புகிறான். but Pharaoh always wanted that the people will be always in the bondage. நம்முடைய ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Our Lord is a God who always wanted to lead us towards holiness. தேவன் தருகிற பரிசுத்தம் தேவனுடைய வருகை மட்டும் இருக்கிறதாக இருக்கிறது. Like the holiness which the Lord has given, like it will persist forever with you. தேவன் தருகிற பரிசுத்தம் நம்முடைய மரண பந்தம் நம்மோடு கூட இருக்கிறதாக
இருக்கிறது. The holiness which you receive from the Lord, that will be there with you till the end of your life. ஆனால் பார்வோனோ But Pharaoh, தேவ பிள்ளைகளை அக்கினிக்கு இரையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். but Pharaoh wanted to bind them again, wanted to kill them all. அந்த நரகத்திற்குள்ளாக தள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். Like the spirit of Pharaoh again wanted to push people towards a hell. நரகத்திலே தள்ளும் வரைக்கும் அவர்களை கடைசி மட்டும் வழி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். They were the enemy wanted to really push people towards hell. இந்த உலகம் அப்படிப்பட்டதா இருக்குது தேவ பிள்ளைகளே. The world is also like that today. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை வழி நடத்துகிறார். Our God even today leads us. இன்றைக்கும் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். Even today he loves us. இந்த காலகட்டத்தில் In this time, நாம் தப்பிக்கொள்வதற்கு, like it is better we have to escape. நாம் பிழைத்திருப்பதற்கு, In order to escape from all this, தேவனுடைய சமூகம் மாத்திரமே நமக்கு கிடைத்திருக்கிறது. only the presence of God will help us to escape and survive from all அவர் this அண்டிக் situation. கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And those that who come closer to him, they are all blessed. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ள இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் அவர்களுக்கு வரல. When the people were living in the wilderness, they were under the protecting fire of God. பகலிலே மேகஸ்தம்பம் இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல. Like till they lived under the pillar of cloud, they were not worried about problems. அவ்வளவு அருமையாக தேவன் பாதுகாத்தார். That's how wonderfully the Lord was leading them. அவர்களுக்கு உணவு குறைவு ஏற்பட்ட பொழுது, Yes, they went deficit of their food. உணவு குறைவு, ஆகார குறைவில்லாமல் தேவன் நடத்தினார். But the Lord led them so wonderfully. மரண பரியந்தம் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, Like he is not only a God who leads you till your end of your life. இந்த உலகத்திலே நமக்கு குறைவா, நம்முடைய வாழ்க்கையில குறைவாய் இருக்கிற, நம்முடைய குடும்பத்திலே குறைவாய் இருக்கிற ஆகார குறைவையும் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். He is also a God who will clear up, who will give you and provide you all that you are lacking. குறைவில்லாமல் நடத்துகிற ஒரு தேவன். He is a God who will give abundance for your life. தேவனுடைய வார்த்தையை புசிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். You and me have to be the people who really lives and eats the word of God. இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். Jesus Christ says like this, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, man shall not live by bread alone, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையில் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். but by every word that proceeds from the mouth of God. சத்துருவுடைய கேள்விகளுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு பதிலளிக்கதை பார்க்கிறோம். We find here Jesus is answering to Satan by using the word of God. இந்த உலகத்துல நம்மளை குறைவில்லாமல் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். In this world here we have a God who will lead you wonderfully without lacking anything. சில நாடுகளை நாம பார்க்கிறோம். We find in some countries. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட சில நாடுகளை பார்க்கிறோம். Yes, we do find countries that are economically affected. அந்த தேசத்தின் தலைவர்கள்னால, the leaders of those nations, அந்த தேசத்தின் ஜனங்களை குறைவில்லாமல் நடத்த முடியல. the leaders do not know how to lead these people without any deficits. சமீபத்துல சில கண்ட்ரில நடந்த நம்ம சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். In recent past we have seen some things that's happening in the neighboring countries. நம்முடைய அண்டை தேசமாகிய மியான்மர் தேசத்துல நடந்த சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். Yes, you would have seen what has happened to Myanmar. பூட்டான்ல நடந்த சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். You would have seen what has happened to Bhutan. நம்முடைய தொப்புள் கொடி உறவாய் இருக்கக்கூடிய இலங்கை தேசத்துல நடந்த சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். Yes, Sri Lanka which is very close to us. You know what has happened there. இந்த காலத்துல கூட நடக்காத கொடுமையான காரியங்கள் அந்த பொருளாதார நெருக்கடியின் காலத்துல நடந்தது நம்ம பார்க்கிறோம். Yes, you would have found, like, even in those times of wars and everything. Now it was not this much famine was there, but recently they have gone through such economical poverty. யுத்த காலத்துல ஒரு ஜனங்களுக்கு போதுமான சில உணவுகள் கிடைச்சு கொண்டே இருந்துச்சு. At least during the times of war they got at least some food. குறிப்பிட்ட சில மக்கள் மட்டும் அந்த நாட்கள்ல பாதிக்கப்பட்டாங்க. Only a few group of people were in trouble in those days. இந்த நெருக்கடியான சூழ்நிலை வந்த பொழுது, But when this recent financial tragedy hits on them, முழு தேசத்தின் ஜனங்களும் பாதிக்கப்பட்டாங்க. we found the whole country was affected. ஆகாரத்துக்காக தெருவுல இறங்கி போராடினாங்க. The people started to go into the street and they started to protest against, and they were looking for food. வாகனத்தை நிரப்புவதற்கு எரிபொருள் இல்ல. They do not have any fuel to run their vehicle. சமையல் செய்வதற்கு அந்த சமையல் எரிவாயு பொருட்கள் இல்ல. They do not have any gas to run their kitchen. பால் மாவு இல்ல. They don't have any milk or any flour. ஜனங்களிடத்துல போதுமான பணம் இல்ல. They do not have any money. ஆனால் அந்த அரசாங்கத்தினால ஜனங்களை குறைவில்லாமல் நடத்த முடியல. The government could not lead them without lacking anything. மனிதர்களால எந்த ஒரு மனிதனையும் குறைவில்லாமல் நடத்த முடியாது. No man can lead another man without lacking anything. நம்முடைய ஆண்டவர்
But our God பஞ்ச காலத்தில் நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார். is a God who can feed you even in the times of famine. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. I know this well. அவ்வளவு கொடிய பஞ்சம் நடந்த அந்த நாட்களில் கூட In those times of famine also, தேவ பிள்ளைகள் அநேகரை போஷித்ததை நான் என்னுடைய சொந்த கண்களால பார்த்திருக்கிறேன். I have seen the children of God who were not only eating but they were also feeding so many people. தேவ பிள்ளைகள் தான் அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு கூட்ட மக்களை அந்த நாட்களில் பராமரித்து போஷித்ததை நான் பார்த்தேன். It was only the children of God who were able to feed so many people and save their lives. நம்முடைய ஆண்டவர் பஞ்ச காலத்தில் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். We have a God. Our God is a God who will protect us even in the times of famine. ஆகார குறைவின்றி நடத்துகிற ஒரு தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். And we have a God who will really guide, he really lead you without lacking any food for you to eat. ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரம் வந்து கடந்த நாட்களில் ஒரு நலிவடைஞ்ச நிலைமையில் இருந்திருக்கலாம். Maybe your economical situation was it was not very balanced. ஆனா இந்த நாட்களில But now these days, நீங்க தேவனுடைய வழி நடத்துறதுக்குள்ள வரும் பொழுது, but when you come under the guidance of God, பரலோகத்தின் தேவன் உங்களை வழி நடத்தும் பொழுது, when the heavenly God leads you, நீங்கள் நிறைவாக இருப்பீங்க. you will have the abundance. நீ எலியாவை குறித்து படிக்கும் பொழுது, When you read about Elijah, அவர் வந்து பாத்தீங்கன்னா குகையில ஒளிந்திருக்கிறாரு. he was hiding in the cave. அவரை தேடி உணவை அனுப்புகிறார். Like God sent food for him. இருந்த இடத்துல அவர் புசிக்கிறார். Like from the place where he stayed, from there itself he got the food to eat. நீங்க ரூத்துனுடைய சம்பவத்தை படிச்சு பார்க்கும் பொழுது, When you read book of Ruth, அவங்க வேறொரு பட்டணத்துல இருக்கிறாங்க. they were living in some other country. அந்த பட்டணத்துல ஒரு இழப்பு வந்ததும், Since they have faced some loss in that country, அந்த பட்டணத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. like they know that they will not be able to live there, அவங்க திரும்பவும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப வராங்க. so they came back to their native place again. அவங்களை யாரும் அழைக்கல. Nobody invited them. ஆனா அவர்களே சொன்னாங்க, நான் நாட்டுக்கு வருவேன். They themselves said that we will go back there. அவனுடைய அந்த ரூத்தினுடைய மாமி அவங்க நீங்க வர வேண்டாம்னு சொல்றாங்க. Ruth's mother-in-law said, you better don't come, I will go by myself. அவங்க சொல்றாங்க, இல்ல நான் கண்டிப்பா வருவேன். But Ruth persisted that she will come along with her. வேதம் சொல்லுகிறது, The Bible says, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு, like as you have come under the shelter of the God of Israel, அவராலே நிறைவான பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. you will have abundance because of him. அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பி வருகிற எந்த மனிதனுக்கும் குறைவு இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. Whoever comes back to the house of bread, they will never lack anything. தேவனை தேடுகிற மனிதனை தேவன் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். The Lord will guide the ones those who seek the Lord. மரண பரியந்தம் ஆகார குறைவின்றி நடத்துகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். Our God is a God who will lead you till the death without lacking anything for you to eat or for your children to eat. சரீர பிரகாரமான ஆகாரம் மட்டும் இல்ல. I'm not only talking about the food that you need for your life, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான தேவனுடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். but you also have a God who will lead you by providing the spiritual food for you. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க. Our God is such a great God. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். Our God is such a great God. நம்ம யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை படிக்கும் பொழுது, When you read book of John, 13ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, when you read chapter 13, 1 இருந்து 10 வரைக்கும் படிக்கும் பொழுது, you read from verses 1 to 10, முடிவு பரியந்தம் நம்மளை நேசிக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். you find a God who loves you till the end. முடிவு பரியந்தம் நம்மை நேசிக்கிறவர். A God who loves you till the end. மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். The Lord who leads you till your death. ஒரு நாளும் குறைவின்றி ஆகார குறைவின்றி நம்மை நடத்துகிறவர். The Lord who provides you your food and everything whatever you are in need of. முடிவு பரியந்தம் நம்மை நேசிக்கிறவர். The Lord is the God who will love you till your end. முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாட்களில் இருக்கும் முடிவு பரியந்தம் ஜனங்களை நேசித்தார். Jesus Christ, as he lived here until his last moment, he loved them all. ஜனங்களை நேசித்தபடினாலே ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Since he loved them, he gave his own life for them. நாம் துரோகிகளாய் இருந்த பொழுதும் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். Even when we betray him, but still then he gave his life for us. இன்றளவும் தேவனை தேடாத ஜனங்களாய் இருக்கல உங்களையும் கூட ஆண்டவர் இன்றளவுக்கு நேசிக்கிறாருங்க. Today even you were also once you are all the one who are not following Christ, but do you know that Jesus loves you? ஒருவனும் கெட்டு போறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லங்க. God does not want anybody to perish. அவர் துன்மார்க்கர் கூட மனம் திரும்புவதற்கு அவர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். He really even wants the wicked to come back again to him. தேவனிடத்திலே திரளான மன்னிப்புகள் உண்டு என்று நாம் படிக்கிறோம். There is a multitude of forgiveness is there in Christ.
திரளான மன்னிப்பு இருக்குங்க. a multitude of forgiveness. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க Even as you hear this word, ஒருவேளை ஏதாவது ஒரு உலகத்தினுடைய சிற்றின்பத்துல சிக்கி இருக்கலாம். maybe you are kind of stuck in some kind of worldly desires. தேவனுடைய பாதுகாப்புக்கு அப்பாற்பட்டு நீங்க இருக்கலாம். Or maybe you would have gone out of doing something that is which is not pleasing to God. நீங்க வெளிய இருக்கிற மக்கள் உங்களை நேசிக்கணும், நீங்க அந்த அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. Maybe you are running for the love of man. ஆனா உங்களை நேசிக்கிற ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். But do you know here is a God who is present at your house today? He loves you so much. உங்களை நேசிக்கிற ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். You know the God who loves you, he is present at your house. நீங்க இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க. Even as you are watching this message. என்னுடைய மகளை மது அருந்துறா. Maybe you are thinking, oh, my daughter herself is still drinking. அவ மது அருந்துறது எனக்கு தெரியும். I know that she is in that kind of bondage. ஆனா அவளை கண்டிக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கிறேன். Maybe you're thinking like, oh, I'm not able to correct her. இரவு நேரங்கள தாமதமா தான் வீட்டுக்கு வாரா. You know, maybe you're thinking, oh, she's coming late at night. ஃப்ரெண்ட்ஸ் மார்களுடைய பார்ட்டிகளுக்கு கடந்து போறா. Like you are thinking, oh, my daughter is not obedient and she's going here and there for so many parties. அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. Maybe you're thinking, I do not know what is happening at her personal life. நான் அவளை அதிகமாக நேசிக்கிறேன். Like you're telling that I'm loving her so much. ஆனா அவள் என்னை அதிகமாக நேசிப்பதில்லை. But she's not loving me so much. அவளுடைய அன்பு வேறொரு நபர் மேல் இருக்கிறது. Maybe you're telling, oh, my daughter is putting her love on someone else. குடும்பத்தை காட்டிலும் உலகத்தை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். She started to love the world than loving the family. அப்படினு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை நீங்க பார்க்கறீங்க. Like I know that a family who is going through such a situation, you are watching this now. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தோட திட்டமாக இடைப்படுகிறார். And the Lord is very clearly intervening in your life. பனி கொட்டுகிற தேசத்திலிருந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. I know that you are listening from the areas where it is full of snowy and cold. கடுமையான குளிர் நிறைந்த தேசத்திலிருந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. Yes, you are sitting and listening from a freezing cold and you're watching this. உன்னுடைய இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord is telling your heart is far away from me. அப்பத்தின் வீட்டுக்கு நீ திரும்பி வான்னு ஆண்டவர் சொல்றார். The Lord is asking you to come back to the house of bread. என்னிடத்தில் வருகிறது ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். God is telling, I will never reject anyone who comes towards me. மரண பரியந்தம் உன்னை நேசிக்கிறவனாக நான் இருக்கிறேன். God is telling, I am the one who will love you till your death. மரண பரியந்தம் உன்னை வழிநடத்துவராக நான் இருக்கிறேன். I will be the one who will lead you till your death. உன்னை மீட்டெடுக்கிறவராக நான் இருக்கிறேன். Like I will be the one who will rescue you. நீ என்னிடத்துல வான்னு ஆண்டவர் கூப்பிடுறார். God is asking you to come back to him. உலகத்துல இருக்கிற ஜனங்கள் நம்மளுடைய ஒரு சில நேரம் தான் நம்ம நேசிக்க முடியும். Yes, only at times we can love the worldly people. இந்த உலகத்துல மாறாத அன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. There is only one love that persists forever, is the love of God. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், like God has given his only son. மண்ணான மனுஷனாகிய உங்களை என்னை நேசித்தபடியினாலே, He did not see that it is his son, but rather since he loved you so much that he gave his only begotten son. துன்மார்க்கமாய் இருந்த உங்களையும் என்னையும் நேசித்தபடியினாலே, since the God loved us so much, yes, we were in our wickedness, in our sinfulness, but still then the Lord loved us. விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்தாருங்க. That's why the Lord has left the heaven and he has come down to us. நம்மளை அவர் நேசிப்பதற்கு நம்ம ஏமாத்துறோம். Like we are just an ordinary people. Like we don't deserve his love. நம்மை அவர் தேடி வருவதற்கு நம்ம ஏமாத்துறோம். Like we are nothing, but still then he came to meet us. நம்மளை கைவிடாத ஒரு நேசர். Like he is a God who will never forsake us. நம்மளை புறந்தள்ளாத ஒரு ஆண்டவர். He is a God who will never pulls us away. ஒரு நாளும் நம்முடைய கண்ணீரை கண்டு மகிழ்ச்சி அடையாத ஒரு தேவன். He is not a God who will be looking happily at our tears. நமக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். He is a God who has sympathy for you. நமக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர். Like we have a Holy Spirit who is interceding for you. இந்த நேரத்தில் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாகி இருக்கிறார். Oh, he is present at your house today. அர்ப்பணிக்கிற யாவருடைய இருதயத்தையும் தேவனுடைய அன்பினால் நிரப்புகிறவராக பிரசன்னமாகி இருக்கிறார். The Lord is going to fill your hearts. Whoever commit your life today, the Lord is going to fill your hearts today. தேவ பிரசன்னத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிற எந்த மனிதனுடைய இருதயத்தையும் தேவனுடைய அன்பினால நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். Today whoever are going to submit your life to the Lord, do you know that the Lord is going to fill your life today? ஆகவே பிரியமானவர்களே, hence my dear ones, தேவ சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். Let us submit ourselves in the presence of God. நம்மை நடத்துகிற தேவனுடைய கரங்களுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம். Let us give our life to this God who leads us.
நாம் ஜெபிப்போம். Let us pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, Our Heavenly Father, உம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். we wanted to thank you for your wonderful words. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன், The Lord who led the Israelite people. மரண பரியந்தங்களை வழி நடத்துவதாக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். God, you are the one who said that you will lead us till our end. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிற எங்களுடைய ஜனங்களை நீர் ஆண்டவரை மீட்டெடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, I'm praying for the people, those who are backsliding today, that you will rescue them, you will redeem them back. பரலோகத்தினுடைய பிடிக்கு நேராக அவர்கள் நடத்துவீராக. Father, we pray that you will lead them towards the direction of your kingdom, God. மரணத்தின் கண்ணிக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, I pray that they will escape from the snares of death. ஒரு தீங்கும் உடைய பிள்ளைகளுக்கு அணுகாதபடி காத்துக்கொள்வீரா. Father, let them not be harmed by any evil, O God. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீரா. Father, let your name be glorified. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' precious name we pray. ஆமென். Amen. Amen. பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். My dear ones, the Lord loves you so much. தேவனுடைய அன்பு நம்முடைய மரண பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறதாக இருக்கிறது. The Lord's love is there with you forever. அவரை அண்டிக் கொள்ளுங்கள். Come closer to him. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. ஆமென். Amen.